பாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என பாடல் பாடிய வள்ளல் பெருமானின் வடலூர் பகுதியில் நிறுவிய சத்தியான சபையில் 154வது ஜோதி தரிசன விழா நாளைய தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. அதன் தொடக்க நிகழ்வாக இன்று கொடியேற்றத்துடன் இந்த சத்தியநாராயண ஜோதி தரிசனம் என்பது துவங்கி இருக்கிறது. ஆண்டுதோறும் இந்த வள்ளலார் நிறுவிய சத்தியநாராயண சபைக்கு காரணமாக இருந்த நிலம் கொடுத்த பார்வதிபுரம் மக்கள் தான் சீர்வரிசையோடு வந்து இந்த கொடியேற்றத்தை துவங்குவார்கள். அதே போல்தான் இன்று பார்வதிபுரம் மக்கள் சீர்வரிசையோடு இந்த சன்மார்க்க சத்தியநாராயண சபைக்கு வருகை தந்து கொடியேற்ற நிகழ்ச்சி பங்கேற்று கொடியேற்றி தற்போது இந்த ஜோதி தரிசன விழாவை துவங்கி இருக்கிறார்கள். நாளைய தினம் 6 காலங்களாக 7 திரைகள் நீக்கி ஜோதி தரிசனம் என்பது காண்பிக்கப்பட உள்ளது. குறிப்பாக காலை 6 மணிக்கு 10 மணி மற்றும் மதியம் 1 மணி, இரவு 7 மற்றும் 10 மணி என 5 காலங்களாகவும், மறுநாள் காலை 5:30 மணிக்கு என 6 காலங்களாக 7 திரைகள் நீக்கி இந்த ஜோதி தரிசனம் என்பது காண்பிக்கப்பட இருக்கிறது. இதனை காண உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளி நாடுகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சன்மார்க்க அன்பர்கள் இங்கு வருகை தருவார்கள். அவர்களுக்கான பேருந்து வசதிகள் மற்றும் ரயில் வசதிகள் என அனைத்துமே மாவட்ட நிர்வாக சார்பிலும் தமிழ்நாடு அரசு சார்பிலும் இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள், ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதே போல் இங்கு ஏராளமான நாளைய தினம் அன்னதானங்கள் வழங்கப்படும். அதற்கான உணவு சான்று என்பது உணவுத்துறை அதிகாரியிடம் பெறப்பட்டிருக்க வேண்டும் என்ற உத்தரவையும் உணவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நாளைய தினம் இந்த ஜோதி தரிசன விழா 154வது ஜோதி தரிசன விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இங்கு அதற்கான ஏற்பாடுகளை இந்து அறநிலைத்துறையும் மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு அரசு சார்பிலும் முழு வீச்சில் செய்யப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் 6 காலங்களாக 7 திரைகள் நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட உள்ள நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு குவிவார்கள். அதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று கோலாகலமாக இந்த கொடியேற்றத்துடன் வள்ளலார் நிறுவிய சத்தியநாராயண சபையில் ஜோதி தரிசன விழா வெகு விமர்சையாக தற்போது துவங்கி இருக்கிறது. கடலூரில் பிரேம், நியூஸ் 18 தமிழ்நாடு.